மொழி தமிழில் பேச முடியவில்லை என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று அமித்ஷா சொல்லியிருப்பது அது ஒரு நாடகத்தின் ஒத்திகை. தமிழ் மொழிக்கு எதிராக சிந்திக்கிற ஒரு குரூரமான மனிதர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சமஸ்கிருதத்தில் இருந்துதான் தமிழ் பிறந்ததென்று இந்த நாட்டில் சொல்லி 8 கோடி தமிழருடைய நெஞ்சத்தில் ஈட்டி எறிந்தவர் இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இப்பொழுது செத்து கிடக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் உயிர் தருவதற்கு ஏதாவது ஒரு தமிழன் உதவ மாட்டானா என்கிற நப்பாசையில் அவர் இப்படி பேசியிருக்கிறார். திமுகவை அகற்றுவோம் சொன்னவர்களை காலமே விழுங்கி இருக்கிறது. இதற்கு வரலாற்றில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. திமுக என்பது கட்சி கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இயக்கம். ஒன்ன மாதிரி கும்பல் அரசியல் நடத்துகிற கட்சி அல்ல திமுக. இது கொள்கை அரசியல் நடத்துகிற கட்சி. இந்த கட்சியை அழிப்பதற்கு இராணுவத்தாலேயே முடியாது, உன்னால் எப்படி முடியும்? தமிழ்நாட்டில் மூட ஒழிப்பு நம்பிக்கை சட்டம் வர வேண்டும் என்று தமிழ் இயக்கம் சார்பில் ஏற்கனவே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் மூட நம்பிக்கை பெருகி வருகிறது. அப்படி ஒரு சட்டத்திற்கான தேவை இருக்கிறது. ஆனால் அதை கொண்டு வந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு அரசு தள்ளப்படும். ஏனென்றால் மதுரை திருப்பரங்குன்றத்து மலையை இன்றைக்கு சிக்கந்தர் மலை என்று காலமாக சொல்லி வந்ததை இன்றைக்கு முருகன் மலை என்று சொல்லி முருகனை வைத்து அரசியல் செய்கிற முட்டாள்கள் வாழுகிற நாட்டில் இதையெல்லாம் செய்வதிலே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.